டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்று நான் உங்களை ஒரு புதிய கவிதைக்கு அழைத்து செல்கிறேன். பல ஆண்டுகளுக்கு முன் குருவாயூரில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை கவிதையாக்கி உங்கள் முன் வைக்கின்றேன். நீங்கள் இதை ரசிப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். இப்பொழுது கவிதையை கேளுங்கள். புண்ணிய பூமியாம் குருவாயூர் நகரிலே 800 ஆண்டு முன் நடந்த ஓர் நிகழ்ச்சி இது. செல்வச் செழிப்புடனும் செருக்குடனும் ஓர் வணிகன் வேலையாட்கள் பல சூழ வாழ்ந்து வந்தான் குடும்பமுடன். தேங்காய் வியாபாரம் முக்கிய தொழிலாய் அங்குள்ள நாட்டாரிடையே பெரும் புள்ளியாய் வாழ்ந்து வந்தான். தேங்காய் பறித்திட்டும் அவரது தோப்பினில் உழைத்தும் நீங்காத வறுமையில் உழலும் அப்பணியினரோ அவன் கொத்தடிமைகளே. எச்சில் கையில் கூட காக்கை ஓட்டா இக்கருமி, பேச்சிலில் கூட விளம்புவான் விஷத்தினை. பணியாளில் ஒருவன் குருவாயூரப்பனின் தீவிர பக்தன். எண்ணம் கொண்டான் வெகுநாளாய் தன் மனதில். வேண்டுதலாய் ஓர் தேங்காய் இறைவனுக்கு உடைக்க காசு கொடுத்து வாங்க இயலா ஏழையவன் யாசித்தான் வணிகரிடம் தேங்காய் ஒன்று தருமாறு. ஏழை உனக்கு வேண்டுதல் ஓர் கேடா சீறினான். பாழுமுன் கோரிக்கையை இப்போதே மறந்துவிடு. பொங்கி வந்த கோபமுடன் ஏளனமும் செய்தான். தேங்காய்க்கு முளைக்கட்டும் 2 கொம்பு தருகிறேன் அப்போது. சினம் கொண்டு இதை கூறி துரத்தை விட்டான் அங்கிருந்து. மனம் நொந்து படியாளும் அகன்றிட்டான் கண்ணீரோடு. சென்றன சில நாட்கள். ஓடி வந்தான் படியாள் ஒரு நாள். அன்று பறித்திட்ட தேங்காய் குவியலில் கண்டேன் ஓர் அதிசயம். 2 கொம்புகள் கண்டேன் தேங்காய் ஒன்றின் மேற்புறத்தில். கருவருவனவை 2ம் தோலை துளைத்து வெளியினிலே. தன் வேண்டுதல் அறிந்த குருவாயூரப்பன் தனக்களித்த பரிசோவென மலைத்து நின்றான். அதிர்ச்சியோடு களிப்பும் கலந்து அவன் நிற்க அதிரிலா குற்ற உணர்வோடு வணிகனும் உருகி நின்றான். தேங்காய் கண்டு கலங்கினேன். தேங்காய் கண்டு கலங்கி உணர்ந்தான் தன் தவறினை. தேங்காய் கண்டு கலங்கி உணர்ந்தான் தன் தவறினை. தன் முன்னில் நிற்கும் இம்மனிதன் தன்னை சோதிக்க வந்த இறைவன் தூதுவனோ, அன்று இறையுருள் கொண்ட தெய்வ பிறவியோ? குழம்பினான் வணிகன் செய்வதறியாது. விழுந்தான் நெடுமரமாய் மறுகணம் அவன் தாளில். மன்னிப்பை கோரி கலங்கி அழுதான். இன்றும் காணலாம் இத்தேங்காய் 2 கொம்புடனே குருவாயூர் கோயில் வெளியே கிழக்கு வாசலில் காட்சி சாலையில் வருகின்ற பக்தர்கள் கண்டு வணங்கிட. குருவாயூர் கோயில் கிழக்கு வாசல் காட்சி சாலையில் வருகின்ற பக்தர்கள் கண்டு வணங்கிட. வணக்கம்.